ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ இந்த நவம்பர் எல்லாத்துக்குமே பயங்கர வந்துட்டு ஒரு ரெய்னி டைமாக இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், ஒரு மாதிரி மோடாக போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட ஜோஸ் ஆலிகாஸோட இந்த ஸ்பெஷலான செக்மெண்ட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க கொடுத்துட்ருக்க அதிரடியான நிறைய ஆஃபர்ஸ் தான் ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட்டு செகண்ட் திங் என்னென்னா, எப்போவுமே அழகான இருக்கிற இந்த கூட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்களுமே அவங்கக்கிட்ட லவபுளாக இந்த ஒரு கஸ்டமர் சர்வீஸ் இதை பற்றிலாம் கேட்குறது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இங்கே மொத்தமாக இன்றைக்கி இந்த செக்மெண்ட் ரொம்பவே அழகாக இருக்க போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க கொடுத்துருக்க ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வெள்ளி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டைமில் விலை வேறு குறைஞ்சிருக்கு. கம்ப்ளீட்டாக செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக நீங்கள் இன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த வெள்ளி அதுக்காக அப்படியே வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆஃபர் கொடுத்துட்ருக்கிறது மட்டும் இல்லாமல், ஸோ சீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நகை ரேட்டுமே குறைஞ்சிருக்காங்காட்டி இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு சீட்டு போடுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபர்தராக ஃப்யூச்சரில் நகை ரேட் அதிகமே ஆனாலும் இன்றைக்கி நீங்கள் என்ன ரேட்டுக்கு வந்துட்டு நீங்கள் சீட்டு போட்டிங்களோ அதே ரேட்டுக்கு அந்த அன்றைக்கி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாம் நம்மளோட ஜோஸ் ஆலிகாஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே என்னென்ன மாதிரி ரிவ்யூஸ் கொடுக்க போகிறாங்க, அவங்கக்கிட்ட இருந்து எப்படிலாம் சாங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ நம்ம கூட ஒரு சூப்பரான கஸ்டமர் இருக்காங்க. ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். தமிழ்மணி ராஜா. தமிழ்மணி ராஜா, ஓகே. நீங்கள் எவ்வளோ வருஷமாக நம்ம ஜோஸ் ஆலிகாஸ் வந்துட்டுருக்கீங்க? நாங்கள் இது ஓப்பனிங்லேருந்து வந்துட்டுருக்கோம். வந்துட்டுருக்கீங்க. ஏன் நீங்கள் என்னை பார்த்து பின்னாடி போடுறீங்க? முன்னாடி வாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல், என்ன வாங்க வந்திருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு டாலர் செயின் வாங்க வந்திருக்கேன். யாருக்காக? எனக்காக. எனக்கு 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 ஜாலியாக இருக்குமா? சரி, போட்டுக்காங்க ரெண்டு பேரும். பில் பண்ணுறாங்க. பில் போடுறது யார்? மாப்பிள்ளை, எங்கள் மருமகன். சூப்பர், மருமகன் வாங்க தராங்களா? சாரியான மாப்பிள்ளைங்க. எங்கள் பொண்ணுக்கு கல்யாண நகையெல்லாம் இங்கே தான் வாங்கினோம். மருமகளுக்கு கொடியெல்லாம் வாங்கினோம். போன வாரம் ஒரு 8 பவுன் வாங்கியிருக்காங்க மகளுக்கு கொடி. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன தான் நம்ம வந்து என்ன நகைகள் வாங்கினாலும் ஆஸ் அ கேர்ள்ஸாக நெக்ஸ்ட்டு நம்ம இது வாங்கிடணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டே போவோம். அந்த மாதிரி நீங்கள் என்ன பார்த்து வச்சுருக்கீங்க? ஒரு நெக்லஸ் பார்த்து வச்சுருக்குறேங்க. அப்புறம் நானும் எனக்கு கொடி இங்கே தான் வாங்கினேங்க. எங்கேயுமே வாங்கலை. ஃபஸ்ட்டு கொடி அங்கே வந்து வாங்கினேன். 9 பவுனுக்கு வாங்கினேங்க. ஸோ நீங்கள் ஆசைப்படுறது எல்லா நகைகளும் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடணும், நிறைய வாங்கணும்னு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு எடுத்து காட்டுற நகைகள் எவ்வளோ கேட்டாலும் சலிக்காமல் எடுத்து காட்டுறாங்க. அதெல்லாம் அது வந்து வைரம்லாம் போட்டே காட்டியிருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முகம் சுளிக்காமல் காமிக்கிறாங்க எடுத்து. இது கடைக்கு வர்றதுக்கு காரணம் வந்து கஸ்டமரை வந்தவொடனே நல்லா அவங்க பார்த்துக்குறாங்க. அதனால் நாங்கள் எப்போவுமே வேறு கடைக்கு போகலான்னு எங்கள் கால் போனாலும் அங்கே போகாது. நேராக நாங்கள் இங்கே தான் வந்து எங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது வாங்கிக்குவோம். அதனால் நல்லா. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்லுங்கள். இந்த சிம்ரன் பாட்டு வரும் இல்லைங்க, சிம்ரன் பாட்டு. ஓகே, அதுக்கு ஆக்ஷன் அத்தாரிட்டிலாம் இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த சாங் போட்டுறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு த ஷோ. ஸோ நம்ம கூட ஒரு சூப்பரான ஒரு பர்சன் இருக்காங்க, உங்ககிட்ட கேட்டலாம். ஹாய் அண்ணா, எங்கேருந்து வரீங்க? பெருந்துறை. ஓகே, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல், யாருக்கு நகை வாங்க வந்திருக்கீங்க? ஒய்ஃப்க்கும் அத்தைக்கு வாங்க வந்திருக்கேன். ஒய்ஃப்க்கும் அத்தைக்கும். எப்போவுமே வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு வாங்கி கொடுத்து நம்ம மனசெல்லாம் இதாக இருக்கும். என்றைக்கு நமக்கு வாங்குறது? இல்லை, நமக்கு வாங்கி முடிச்சாச்சு, அவ்வளோதான். போதுமா? அப்போ இதுமாரி நான் கொடுத்தாலும் வேண்டாம். லாஸ்ட் டைம் துபாய் போனோம், ஸோ அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்குன்னு எதுனா வாங்கினா இங்கே ஏதாவது ஒரு கலெக்ஷன் பார்த்து வச்சுருப்பீங்களா, இதை வாங்கலான்னு சொல்லிட்டு? இல்லை, எனக்கு எல்லாமே வாங்கிட்டு இருந்தேன். எல்லாமே வாங்கிட்டு கொடுத்தாலும் வேணாங்கன்றீங்க? எதுவும் வேணாம். ஓகே, சூப்பர். ஸோ அதே மாதிரி இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, எடுத்து காட்டுற நகைகள் எப்படி காட்டுறாங்க, எவ்வளோ கேட்டாலும் எடுத்து காட்டுறாங்க? எல்லா டிசைனுமே நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. கஸ்டமர் சர்வீஸ் நல்லாயிருக்கு. அதனால் ரிப்பீட்டடாக ரொம்ப வருஷமாக இங்கே தான் எடுத்துருக்குறோம்.
சூப்பர். ஸோ ரொம்ப ஸ்வீட்டான எங்களுக்கு இது கொடுத்ததுக்கு நன்றி. ஸோ உங்கள் ஒய்ஃப்க்கும் சரி அம்மாவுக்கும் சரி நகை வாங்கி கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணுன்னா என்ன பாட்டு சொல்வீங்க? இல்லை எனக்கு அது அந்த இது மாதிரி ஃபேமிலி சாங்காக நானே ஒன்று பார்த்து போட்டுடுறேன். ஓகேவாண்ணா? எந்த ஐடியாவா அதை நீங்களே போட்டு. ஓகே, தேங்க்யூ. ஸோ உங்கள் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக நிறைய நகைகள் வாங்கணும்னு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ அண்ணா. ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு தி ஷோஸ். நமக்கு ஒரு சூப்பர் கூலான கஸ்டமர் இருக்காங்க. ஹலோ சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். செந்தில்குமார். செந்தில்குமார், எங்கேருந்து வரீங்க? நாங்கள் ஈரோடு சூரம்பட்டி வலசல்லேருந்து வரோம். சூப்பர். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? நம்ம ஜோஸ் ஆலுக்காஸ்க்கு யாருக்கு நகை வாங்க வந்திருக்கீங்க? அம்மாவுக்காக நகை எடுக்க வந்திருக்கோம். அம்மாக்காக நகை எடுக்க ரொம்ப ஸ்பெஷலில் இந்த வயசுலேயும் நம்ம அம்மாக்காக வாங்கி தரும்போது வரும்போது அது மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல உங்களுக்கு. சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ வருஷமாக நம்ம ஜோஸ் ஆலுக்காஸ் வந்துட்டுருக்கீங்க? நாங்கள் ஒரு 2-3 வருஷமாகவே வந்து இங்கே தான் எடுத்துகிட்ருக்கோம். எதுனாலும் இங்கே தான் வந்து பர்ச்சேசிங் பண்ணுவோம். நைஸ் நைஸ். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எதனா பார்த்து வச்சுருப்பீங்கல்ல, நமக்குன்னு எதனா வாங்கிக்கிட்டால் தான் நம்ம திருப்தியாக இருக்க முடியும். ஸோ என்ன பார்த்து வச்சுருக்கீங்க? டைமண்ட் மோதிரம் பார்த்து வச்சுருக்கோம். சீக்கிரமாக அந்த டைமண்ட் மோதிரம் வாங்கிடணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எடுத்து காட்டுற நகைகள் கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்குது? எவ்வளோ கேட்டாலும் எடுத்து காட்டுறாங்களா? பிடிச்சிருக்கா? மன திருப்தியாக இருக்கா? பிடிச்சிருக்கு. நல்லா நீட்டாக எடுத்து காட்டுறாங்க. சங்கடப்படாமல் பண்ணுறாங்க எல்லாமே. சூப்பர் அண்ணா. ஸோ உங்களுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணோன்னா என்ன பாட்டு? சுத்தமாக ஞாபகத்துக்கு வரல. இன்னும் கொஞ்ச நேரம் என்னை பார்த்து பயத்தில் அவர் அங்கே போயிடுவார். அதனால அவருக்கு நம்மளே ஒரு பாட்டு போட்டுடலாம். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். Once again welcome back to the show. Hi ma'am, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஐ எம் லக்ஷ்மி சீனிவாசன். லக்ஷ்மி சீனிவாசன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு நல்ல விஷயம் வாங்க வந்திருக்கீங்க. அது யாருக்காக? எனக்கு பிடிச்சிருக்கா? வாங்கியாச்சா? அதை பார்த்துட்ருக்கேன், கொடி பார்த்துட்ருக்கேன். ஆலுகாஸ் இஸ் மை ஃபேவரட் ஜுவல்லரி. பிகாஸ் நான் ஒரு 15 இயர்ஸாக கஸ்டமர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து நகை எடுத்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு சேர்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்வேஸ் இந்த ஃபீலிங் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன தான் நகைகள் ப்ரீஷியஸாகவே வாங்க வந்தாலும் அஸ் அ விமனாக நம்ம எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட்டு இந்த நகை வாங்கிடணும், என்னங்க அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு நம்ம பார்த்து வச்சுருவோம்ல. அந்த மாதிரி என்ன பார்த்து வச்சுருக்கீங்க? ஒரு லாங் செயின் எடுக்கணும்னு ஆசை. லாங் செயின்? அண்ணே லாங் செயின் நெக்ஸ்ட்டு வாங்கி கொடுத்துருங்க. கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாரு. டிஸ்கவுண்ட் சொல்லிடுறேன். இந்த ஷாப்ஸ் எவ்வளோ பிரைன் வாஷ் பண்ணாலுமே எனக்கு ஆலுகாஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஒரு வருஷத்தில் ஒரு குண்டு மணியாவது எடுத்துருவேன். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம். என் ஹஸ்பண்டே சொல்லுவாங்க இன்னொரு ஷாப் பார்க்கலாம் அப்படிம்பாங்க. பட் நான் கண்ணை மூடிட்டு ஆலுகாஸ் தான் வருவேன். பிகாஸ் மை ஃபேவரட் ஷாப் திஸ் ஷோ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எடுத்து காட்டுற நகைகள் எவ்வளோ கேட்டாலும் எடுத்துக்க மன திருப்தியாக எடுத்து காட்டுறாங்க. ஓகே, நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, நல்லா பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு நகை வாங்கி தர போகிறது ஹஸ்பண்ட் தான். அவருக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணோன்னா என்ன பாட்டு டெடிகேட் பண்ணுவீங்க? இப்போ பாடிடலாமா? இல்லை, ஷோ யூ ஓன் யுவர் சாய்ஸ். ஓகே, என்னோடய சாய்ஸே நானும் போட்டுடுறேன். ஓகே, உங்களோட ஜோடி ரொம்ப க்யூட்டாக இருக்குது. உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் போட்டுறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸோ நம்ம கூட ஒரு சூப்பர் கூலான பிரதர் இருக்காரு. ஹாய் அண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹாய், சபரீஷ் என் பேர். சபரீஷ். ஓகே, நீங்கள் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ஜோஸ் ஆலுகாஸ்க்கு யாருக்கு நகை வாங்க வந்திருக்கீங்க? எனக்கு தான் வாங்க வந்தேன். ஒரு 5 பவுண்டில் காப்பு எடுக்கலான்ட்டு வந்தேங்க. என்ன லைக் சடன் காப்பு அப்படின்னு ஒரு தாட் தோணுது எதனால்? தோணுதுன்னா ஆக்சுவலி பிரேஸ்லெட் நான் வச்சுருந்தேன் ஒரு 2 பவுண்டில். அதை போட்டுட்டு ஒரு 5 பவுண்டில் எடுக்கலான்ட்டு வந்தோம். சூப்பர். ஸோ என்ன தான் நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஜுவல் எடுக்க வந்தாலும் அதோட ஹாப்பினஸ் வேறு. ஆனால் நெக்ஸ்ட் இது தான் பார்த்து வச்சுருப்போம். நெக்ஸ்ட் ஒரு செயின் மாற்றணும், இல்லை எதுனா சேஞ்சஸ் இருக்கணும்ன்ட்டு. அந்த மாதிரினா என்ன வாங்கலான் இருக்கீங்க? எனக்கு ஒரு காப்பு ஒரு 5 பவுண்ட்லேயும் செயின் ஒரு 7 பவுண்டில் எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா. ஆமாம் ஆமாம். ஓகே, உங்களோட ஆசை சீக்கிரமாக நிறைவேறணும்னு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் என்ன கேட்டாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து காட்டுறாங்களா? அந்த கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கா?
நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸ். இங்கே வந்து எப்பயுமே எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக இங்கே தான் எடுப்போம். அப்படி கலெக்ஷன்ஸ் இங்கே இல்லைனாலும் கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துட்றாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா என்ன சாங் சொல்வீங்க? எனக்கு பிரதீப் குமார் சாங் ஏதோ பண்ணது நல்ல சாங் ஏதாவது. இப்போ நாங்கள் போட்டுறோம் உங்களுக்கு ஒரு சூப்பரான சாங், நல்லா பயங்கரமாக ஒரு மாசான என்ட்ரி கொடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு த ஷோ. ஸோ இன்றைக்கி சூப்பர் கூலாக ஒரு கஸ்டமர் கூட இருக்கும். ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் மைத்திலி. ஓகே, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது பெங்களூர் தான். என்னோட நேட்டிவ் வந்து ஈரோடு தான். ஸோ சின்ஸ் சைல்ட்ஹுட்லேருந்தே நாங்கள் இங்கே தான் எடுத்துகிட்ருக்கோம். இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் அண்ட் மை கோ டு பிளேஸ். ஸோ எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஸ்டட் எடுக்கணும்னாலும் நாங்கள் வந்து ஜோஸ் ஆலுகாஸ் தான் வருவோம். ஸோ ஸ்கீம்ஸ், ஸோ மெனி திங்ஸ் வில் பி தேர். ஸோ பீயிங் அ மிடில் கிளாஸ், ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட சேவிங்ஸ் வந்துட்டு ஆப்வியஸ்லி கோ டு வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் கோல்டில் தான் இருக்கும். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் பிளேஸ்னால் ஈரோட்டில் ஜோஸ் ஆலுகாஸ் தான். யா. அப்போ எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? மோர் தென் 10 years. யா. எல்லாருமே நேட்டிவ் இங்கே வச்சுட்டு பெங்களூர் ஹைதராபாத்னு போயிட்டா நம்ம ஊரை யார் பார்த்துக்கிறது? ஸோ என்ன சொல்கிறது, இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கும்போது ஈரோடில் வந்துட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. பட் நான் வந்து ரொம்ப வருஷமாகவே அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் என்ன இருந்தாலும் ஏதாவது சின்ன ஏதாவது பொருள் வீட்டுக்குன்னு வாங்குறதுனாலும் சரி, இல்லை கோல்டு எந்த மாதிரி சேவிங்ஸ் இதுனாலும் ஃபஸ்ட்டு வந்து ஈரோடு தான். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல், யாருக்கு என்ன வாங்க வந்திருக்கீங்க? ஆக்சுவலி எங்கள் மம்மிக்கு வந்துட்டு நாங்கள் தாலிக்கொடி சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு பிளானு. ஸோ சின்ன சேவிங்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் என் சிஸ்டர் 2 பேரும் சேர்ந்து எங்கள் மம்மிக்கு வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணலான்னு இங்கே வந்திருக்கோம். ஸோ நைஸ். அதே மாதிரி என்ன தான் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தேன், அக்காவுக்கு வாங்கி கொடுத்தேன்னாலும் நமக்குன்னு நெக்ஸ்ட் இதை வாங்கணும்னு கண்டிப்பாக தேடும். இட்ஸ் ஆஸ் அ கேர்ள் வி ஹாவ் டு, அதை தான் நம்ம திங்க் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்ச விஷயம் என்ன? நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்போ வந்து செகண்ட் பிஎஸ்சிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பிளான்லேயே வந்திருக்கோம். ஸோ செகண்ட் ஸ்டட் பிஎஸ்சிங்க்கு வந்திருக்கோம். ஆப்வியஸாக அப்போ இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு கத்துற சீன் இங்கே நடக்க போகுது, கரெக்டாக? யா, கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது மீ ஆர் மை சிஸ்டர். ஸோ சின்ன ரிங்கில் இருந்து ஸ்டட்டில் இருந்து எல்லாமே வந்துட்டு நாங்கள் இங்கே தான் எடுப்போம். ஸோ கஸ்டமைசேஷனும் ஆகட்டும். ஸோ எவ்ரி 6 months ஒன்ஸ், டு பி ஃப்ராங்க், எவ்ரி 6 months ஒன்ஸ் ஐ யூஸ் டு கம் ஹியர் ஃபார் பர்ச்சேசிங் சம் கோல்டு, எனி திங். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் அந்த மாதிரி இருந்தால் கூட ஐ வில் கோ ஃபார் ஜுவல்லரி ஷாப். யாருமா நீ? டிப்ரெஷனாக இருந்தால் சாப்பிட்றவங்களும் பார்த்துருக்கேன், ஜுவல்லரி வாங்குறவங்களும் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் இப்போ டிப்ரெஷனில் இருந்தால் எண்ட் ஆஃப் த டே ஐ வில் நாட் மீட் த லாஸ், ரைட்? ஸோ அதனால அது என்னோட ஹேபிட், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இப்போ இருக்கிறத விட லைக் எப்படி சொல்கிறது, வரும் காலத்தில் 2026 அந்த மாதிரி எதுனாலுமே நீங்கள் இது வரைக்கும் சேர்த்து வச்சுருப்பீங்களே, ஒரு 3 மடங்கு நீங்கள் சீக்கிரமாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ் ஆலுகாஸ் சார்பாக நான் விஷ் பண்ணிக்கிறேன். அத்தனை நகையும் எங்கள் கடையில் எடுத்துடணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இட் மீன்ஸ் a lot to me. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இது நடக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது நீ சொன்ன மாதிரி நான் நிறைய சேர்த்து வச்சிட்டேன்னு சொல்லுவீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாங், இந்த இயரோட பெஸ்ட் சாங் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்த இயரோட பெஸ்ட்டான சாங் அப்படின்னா என்ன சொல்லலாம், மெலோடிஸ். எனக்கு ஏஆர் ரஹ்மான் சாரோட மெலோடிஸ் எல்லாமே பிடிக்கும். ரீசெண்டாக சின்மயி பாடினாங்களே, அந்த சாங் வந்து பெஸ்ட் சாங். ஸோ ஏஆர் ரஹ்மான் சாங்கோட ஒரு சூப்பரான வெர்ஷன் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஒரு சூப்பர் கூலான செக்மெண்ட்டை பார்க்க போகிறோம். ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு நீங்கள் எப்போவுமே ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்கீங்க, எங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ கலெக்ஷன்ஸையும் காட்டினீங்க அப்படின்னா ஸோ நாங்கள் போய் வாங்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்ன ஒரு சின்ன ரெக்வஸ்ட்காக இன்றைக்கி அவங்களுக்கான செக்மெண்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மென்ஸ்க்கான ரிங். ஸோ மேக்ஸிமம் பசங்க, அதாவது அப்பா தாத்தா, அவங்க எல்லாருமே லைக் பண்ணி போடுற மாதிரி விஷயங்கள் தான் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு ஜாதகத்தில் சொல்லியிருப்பாங்க சிங்கம் ஃபேஸ்
பீட்ஸ் வச்சு போடணும், இல்லைனா வைரக்கல் வச்சு போடணும், இல்லை ராசிக்கல் வச்சு போடணும், இந்த மாதிரி எதுனாலுமே இவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸும் அதே மாதிரி தான். ஸோ நவரத்னம் பதிச்சது, லைக் சுவாமியோட ஃபேஸ் பதிச்சது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப அழகாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ வந்து இதுவே வந்துட்டு ஒரு 1 கிராமுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பவுன் கிட்டேயே வருது, எனக்கு அந்த 1 பவுன் வேணாம், இதே மாதிரி ஃபேஸஸில் எனக்கு கொஞ்சம் கம்மி கிராம்ஸில் வேணும் அப்படின்னாலும், இல்லை எனக்கு நிறைய கிராம்ஸில் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான அந்த ஒரு கஸ்டமைசேஷனை அழகாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மேல்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான ஆஃபர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டைம் ஜோஸ் ஆலுகாஸோட பயங்கர அப்டேட்ஸ் எல்லாமே மென்ஸ்க்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஜோஸ் ஆலுகாஸில் ஃபீமேல்ஸ் அப்படின்னாவே ஆல்வேஸ் வந்துட்டு அவங்களுக்கு எப்போவுமே 24/7 அவங்களுக்கான நியூ கலெக்ஷன்ஸ் அரைவல்லே தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கேட்ட மாதிரி ஒரு க்யூட்டான கலெக்ஷன்ஸ் தான் நாங்கள் இப்போ காமிச்சிட்ருக்கோம். ஸோ ரிங் எல்லாருமே வந்துட்டு 4 ஹெட்டில் போகிற ரிங்ஸ் எல்லாமே ரொம்ப வந்துட்டு பெருசாக இருக்கணும், இல்லை அந்த சாரீஸ்க்கு மேட்சாக இருக்கணும், அவங்களோட ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு பொருந்துகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட எல்லாத்துக்காகவும் கொடுத்துட்ருக்க இந்த சூப்பர் கூலான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இடித்தாலும் சாரியில் மாட்டுறது இந்த மாதிரி எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் கோல்டில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கே, சூப்பராக இருக்கும், வெயிட்லாம் பயங்கரமாக வரும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி உங்களோட லைக் இந்த கிராம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மோர் கலெக்ஷனுக்கு கண்டிப்பாக நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ மல்டி கலர் ட்ரெஸ் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் இல்லைனா வந்துட்டு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் என்ன கலராக இருந்தாலுமே மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டில் எனக்கு ரெகுலராக வந்துட்டு எந்த ஃபங்க்ஷன்னாலும் ரிப்பீட்டடாக வியர் பண்ணணும், ஏன்னா எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மட்டும் கிடையாதுங்க, நான் ஜிமிக்கியில் நிறைய பேர் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு கோல்டு ஜிமிக்கி வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டன்னிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ முக்கியமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் தான் சொன்னேன்ல, இப்போ இருக்கவங்க எல்லாருமே எனக்கெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி ரொம்ப வெயிட்டும் கிடையாது. ஸோ நம்ம கம்மி கிராம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கலெக்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டு பொண்ணுங்க கல்யாணம்னா கூட ஸோ ரொம்ப அதிகமாக நகை போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஈஸியான ஒரு இதுலேயே வந்துட்டு நிறைய நகை போடுற மாதிரி காமிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பர் கூலாக இவங்க டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட பெரிய கஷ்டமே அதுதான். ஸோ அவங்களுக்காகவே இது கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப வெயிட்டே கிடையாது, ரொம்ப நீங்கள் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நான் டச் பண்ணி ஃபீல் பண்ணுறேன், இது சுத்தமாக வெயிட் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே கோல்டு எளிமையாக இருக்கணும், எல்லாருமே இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வியர் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலே நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸ் இந்த மாதிரி க்யூட்டான அரைவல்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் பண்ணியிருக்கோங்கிற ஒரு நம்பிக்கை வரும். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு த ஷோ. ஸோ இன்றைக்கி நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் ரொம்ப அழகான ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணோம். அதே மாதிரி இன்றைக்கி கொடுத்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு மந்த்துமே அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்க என்னை பிரமிக்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா எப்போவுமே ஒரு பிரம்மாண்டமான ஜுவல்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பீப்புள்ஸ்னால அந்த மாதிரி ஜுவல்ஸ் வாங்க முடியுமானா தெரியாது. ஆனால் பேசிக்காக இங்கே இருக்கிற எல்லாருமே டைமண்டும் வாங்கலாம், தங்கமும் வாங்கலாம், பிளாட்டினமும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்லேயே உங்களுக்கு டைமண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, கோல்டு அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு பவுனுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோக்கரே எடுக்கலான்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க. ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீக்கில் அவங்க அப்டேட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எங்கள் ஜோஸ் ஆலுகாஸ்க்கு வரவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சர்ப்ரைசிங்கான மூமெண்ட்ஸ் காத்துட்டே இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து விசிட் பண்ணுங்கள். இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் அகைன் உங்களை இதே மாதிரி ஒரு சூப்பர் கூலான ஷோவில் வந்து நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from VJ Maya. Bye-bye.